எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் திருட்டு வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தனது மனைவியை போலீசார் அடித்து சித்திரவதை செய்வதை அறிந்து மன உளைச்சலில் கணவர் உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட எஸ்ஐ உட்பட 4 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருடு போன பொருள் கிடைத்துவிட்ட நிலையில் செய்யாத குற்றத்துக்காக போலீசிடம் அடிவாங்கிய அந்த பெண் கணவரையும் இழந்து குடிசை வீட்டில் 2 பிள்ளைகளுடன் தவித்து வருகிறார். தென்னங்கீற்றுகள் வேயப்பட்ட இந்த சிறிய ஓலை குடிசையில் வசித்து வருபவர் கலா என்கிற கலையரசி. புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள லேபாண்டி என்ற நட்சத்திர விடுதியில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். கடந்த 10ஆம் தேதி பெங்களூருவிலிருந்து சுற்றுலா வந்திருந்த கீர்த்தனா சுகேஷ் தம்பதி இந்த விடுதியில் தங்கியிருந்தனர். அப்போது கீர்த்தனாவின் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 வைரக்கல் பதித்த தங்க மோதிரம் மாயமானதாக கூறப்படுகிறது. விடுதி நிர்வாகம் சிசிடிவியை ஆய்வு செய்ததில் பெங்களூரு தம்பதி நீச்சல் குளத்துக்கு சென்ற போது கலையரசி உட்பட 3 பணிப்பெண்கள் அவர்களது அறையை சுத்தம் செய்ய சென்றது தெரிய வந்தது. இது குறித்து தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பணிப்பெண்கள் 3 மற்றும் நீச்சல் குள பராமரிப்பாளர்கள் 2 என 5 பேரையும் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு வைத்து 5 பேரையும் போலீசார் மாறி மாறி சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பெண் போலீசார் கலையரசியின் ஆடைகளை களைந்து சோதனை செய்ததுடன் கை, கால், முதுகு என கொடூரமாக அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. கலையரசியின் கணவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கவும் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கவும் நீதான் மோதிரத்தை திருடியிருக்க வேண்டும் என கூறி நள்ளிரவு 12 மணி வரை அவரை காவல் நிலையத்திலேயே வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. தகவல் அறிந்து காவல் நிலையம் சென்ற கலையரசியின் கணவர் அர்ஜுனன் கை கால்கள் வீங்கி அழுது கொண்டு இருந்த மனைவியை கண்டு அதிர்ச்சியாகியுள்ளார். அழைக்கும் போது விசாரணைக்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரை போலீசார் அனுப்பி வைக்கவே வீடு திரும்பியது முதல் நான் கூட உன்னை கை நீட்டி அடித்ததில்லையே, அவர்கள் எப்படி உன்னை அடிக்கலாம் என அர்ஜுனன் புலம்பியபடியே இருந்துள்ளார். இதனால் மாத்திரைகளையும் அவர் சரிவர எடுத்துக்கொள்ளாத நிலையில் 16ஆம் தேதி உடல்நிலை மோசமாகி உயிரிழந்துள்ளார். இதனிடையே பெங்களூரு சென்ற தம்பதி மோதிரம் கிடைத்து விட்டதாக விடுதி நிர்வாகத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். தவறே செய்யாமல் கடும் தாக்குதலுக்கும் அவமானத்துக்கும் உள்ளானதோடு கணவனையும் இழந்து 2 பிள்ளைகளுடன் தவித்து வரும் கலையரசியின் நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர் SP வரை புகார்கள் சென்ற நிலையில் தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, ஏட்டு சுரேஷ், குற்றப்பிரிவு காவலர் வசந்தராஜா மற்றும் ஊர்காவல் படை பெண் காவலர் பிருந்தா ஆகிய 4 பேரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி DGP ஷாலினி சிங் உத்தரவிட்டார். மேடம் என்ன அடிச்சாங்க. நானும் இல்ல மேடம் நான் எடுக்கலன்னு அழுவலாம், கத்தன கையை நீச்சுனாங்க, காலை நின்னுக்கிறேன் தடியால அந்த சாவு தடி ஒரு மாதிரி வச்சிருப்பாங்களா அதெல்லாம் அடிச்சாங்க. இல்லன்னு அழுகுறேன், கத்துறேன். சரிங்க என்ன போட்டாங்க, மேல இட்டுன்னு போய் பெருந்தா கிட்ட போட்டாங்க. பெருந்தா என்ன கூட்டின்னு போனா மேல இட்டுன்னு போய் 2வது மாடியில பெருந்தா என்ன கேட்டா, நீ என்ன எடுத்து நான் சொல்றேன், ஏமா நான் சின்ன பிள்ளைய வச்சுன்னா பாப்பா இப்ப காலேஜ் சேர்க்கணும், பாஸ் ஆகிட்டா அவன் நான் எடுக்க மாட்டேன், அந்த பழக்கமும் இல்லை, நான் பெருக்க வேலை தான், நான் எடுக்க வேலை தங்கச்சிக்கும் நினைச்சிட்டு இருந்தா அக்காவுக்குன்னா சொல்றேன் கேட்கவே இல்லை. இருந்தா என்ன அப்படி முடிய கால சொல்லி முடியதான் சுட்டி பார்த்தாங்க, முடியல இல்ல துணியெல்லாம் அவருனாங்க. நான் அவுக்க மாட்டேன், அவுக்க மாட்டேன்னு அவுத்துட்டு பாவாடலாம் நான் ஓதிரி காட்டினேன். அப்படி இருந்தா என்ன பண்ண, துணியை வச்சு மக்குன்னு ஒரு 10 அடிக்கு 15 அடிக்கு கொடுத்தேன் நான் முதல்ல. ஏன்னா வலித்தாங்க காலுக்கும் ஊடகம் இருந்தா நான் என்ன சொல்றேன், தங்கச்சி அக்காவன்னு சொல்றேன், அவங்கள விடவே இல்லை. நானும் சொல்றேன், ஏன்னா நான் எடுக்கலன்னா என்ன வழி தாங்க முடியல, நான் அவங்க வச்சாங்க என்ன வழி தாங்க முடியல, நான் சொல்ல போறேன், நான் தங்கச்சா நான் நினைக்கிறேன், என்ன விட்டுருந்தா வழி தாங்க முடியலன்னா கத்துறேன், கையை காட்டு அடிக்கிறாங்க, என்ன தாங்க முடியல.
நிக்க பார்த்த காலை முட்டி போட்டு சொல்றாங்க. என்ன தாங்க முடியல, அவன் காலக்கும் விடணும் தான் கேட்கறான். எனக்கு விடவே இல்லை. கையை போரும் மாதிரி வீங்கி போயிடும். அழுகுறான். ஏன்னா என் பிள்ளை சாட்சியம் ஏன் சொல்ல மாட்டியா, உன் வீட்டுக்கார கால் நோண்டி காப்பீடு பண்ணணும், உன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் படிக்க வைக்கணும், ஏன் நீ சொல்ல மாட்டியா எப்பேரை போட்டுருவான். நீ சொல்லனா எப்பேரை போட்டுருவான். அடிச்சிட்டு 2 கையும் முட்டி போட்டான். அப்பயும் மறுபடியும் முட்டி போட சொல்றாங்க. என்ன தாங்க முடியல, கை போர் ஆட்டம் வீங்கிட்டு செவுத்து தட்டு எங்க செவுத்து தட்டு நாம தட்டத்தான் சொல்றாங்க. வேணாண்ணா அவன் தங்கச்சின்னு நினைச்சு நான் அவன் காலை விடுறேண்ணா, ஏதான் என் தங்கச்சின்னு என்ன சொல்றா. ஏன்னா சத்தியமா எடுக்கலண்ணா கத்துறேன் போறேன். என்ன தாங்கவே முடியல, அழுகுறேன். காலுக்கும் விடுறோன்னா கேட்கவே இல்லை. மறுபடியும் வர சொன்னாங்க. போனதுக்கு எங்க வீட்டுக்கார கேக்குறாங்க, இது மாதிரி எந்த தப்பு செய்யலைங்கன்னு. நீ தப்பு செய்யலைன்னு மேடம் கேட்டுட்டு எங்க வீட்டுக்கார கேக்குறாரு, உன் கூட யாரு வந்தாங்கன்னு கேக்குறாங்க மேடம். கேட்ட உடனே எங்க வீட்டுக்கார என்ன பண்ண, நான் ஒரு அடிக்கும் அடிச்சது இல்லை, உன்னை போட்டு மத்த அடிச்சுக்கிறீங்களா மேடம், ஒரு மனுஷன் ஆக்சுவலி நீங்க தான் ஒரு பொண்ணு 2 ஆம்பளையும் விட்டு அடிச்சுக்கிறீங்களா, நீங்க எப்படி அடிக்கலான்னு கேட்டது. இல்ல உங்க கூட நகையை காணான்னு சொன்னாங்க, கேஸ் கொடுத்தா நாங்க அடிப்போம்ல, ஆனாங்க விசேஷம் கை வீங்குது மேடம், இப்பெல்லாம் அவங்க உதவி வாங்க பார்த்தா நானும் ஒரு அடி அடிச்சில்ல ராத்திரிலாம் தெரியுங்க அந்த என் ஒய்ஃபை காணான்னு. இதே மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி விட இருந்தது. அவங்க என்ன ஒரு அடி அடிச்சு இல்லையே, ஆனா 2 சாப்பிடல, மனசு கஷ்டம். என்ன சொல்றாரு, ஒன்னாதான் எனக்கு ஆகி போச்சு, மனசு கஷ்டமா சாப்பிடல, மாத்திரையும் போடல, பீட் மாத்திரை ஒன்னாரு நினைச்சு எனக்கு ஆகி போச்சு. 2 சாப்பிடல, பீட் மாத்திரை போடல, எனக்கு ஏறிடுச்சு. நான் யாரையும் என்ன அடிச்சது இல்லை, யாரும் எங்கேயுமே ஏசனது இல்லை, போனது இல்லை, நானே அடிச்சது இல்லை. அவங்க 4 பேரை யாரும் அடிச்சது. எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதைத்தான் எனக்கு வேதனை, ஒன்னால தான் எனக்கு வேதனை. நான் அடிக்காம செல்லமா வச்சிருந்தேன். இத்தனை ஸ்டேஷன் வரைக்கும் வச்சாங்களே. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரம் மற்றும் ஒளிப்பதிவாளர் பாலசுந்தரம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.